அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்வார். மாசி பங்குனி சித்திரை 28ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாத காலம் கும்பராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்வார். தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சிவானத்தில் குருபகவானை தரிசனம் செய்யலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். 2ஆம் வீட்டின் அதிபதி 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் கும்பராசிக்கு 2வது வீட்டிலே உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த 3 மாத காலம் தன விருத்தி உண்டாகும். கையில் பணம் கண்டிப்பாக புரளும். 2ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம். கடந்த 4 மாதமாக வண்டி வாகனங்களில் விரயம் இருந்துச்சுன்னா இப்போ நல்லா ஓடும், நல்லா பணம் சம்பாதித்து கொடுக்கும். புதிய வண்டி வாகனங்கள் கூட வாங்கி விடலாம். அதே மாதிரி நிலம், சொத்து வழியில் இந்த காலகட்டத்தில் வருமானங்களை கொடுக்கும். பங்குனி மாதம் 22 வரை ரோகிணி நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது சதய நட்சத்திரத்திலே பங்குனி மாதம் வரை சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். ராகு ஒரு பக்கம் குடும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், சனி ஜென்மத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி சத்துருஸ்தானாதிபதி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வேலையில் இருப்பவர்கள் வெளியில் தங்கி வேலை பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும். வீட்டிலையே இருந்து ஒற்றுமையாக இருக்கும்போது குடும்பத்திலேயே சண்டை சச்சரவு ஏற்படுத்தும். குடும்பத்தில் சண்டை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துலையும் போய் சண்டை கட்டுற மாதிரி நிலை ஒரு சிலருக்கு உருவாகும். அப்படி இல்லைன்னா முதலாளியிடம், உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பங்குனி மாதம் 22 வரை குறிப்பாக 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது சந்திர புத்தி நடந்துச்சுன்னா எந்த திசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் சந்திர புத்தி நடந்துச்சுன்னா மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். கும்பராசிக்கு சந்திரன் 6ஆம் வீட்டின் அதிபதி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும். அப்படி சந்திர புத்தி நடந்துச்சுன்னா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். வீடு, நிலம், சொத்து வழியில் வாக்கியா வரப்பு, என் பக்கம் ஒரு அடி இருக்குது, ஓம் பக்கம் ஒரு அடி இருக்குதுன்னு சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா சொத்து வழியில் வழக்கு வெள்ளங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புண்டு. தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையப்படுவதை தவிர்க்க வேண்டும். பணங்காசு கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். சத்துருஸ்தானாதிபதி அவருடைய புத்தி காலத்தில் கும்பராசி என்பளுக்கு பகைவர்களால், எதிரிகளால் தொல்லை தொந்தரவுகள் வரும். இப்போ வேலை பார்க்குற இடத்துலையே வேலை இல்லாமல் விட்டுட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்திவிடும். சந்திர புத்தி நடக்கக்கூடியவர் மட்டும் பங்குனி 22 வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடந்த 4 மாதமாக குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நண்பர்களிடத்திலே கூட பகை விரோதம்லாம் வந்திருக்கும்.
குருபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி போகும்போது பிரிந்து சென்றவர்கள் மீண்டு வருவாங்க. நட்பு உறவுகளிடத்தில் அந்த மனஸ்தாபம்லாம் நீங்கும். அடுத்த 3 மாதம் பார்த்திங்கன்னா குரு நேர்கதியில் செல்லும்போது தொழில் வேலை நன்றாக இருக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளாமை நன்கு செழித்து வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். கூடுதலாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நிற்க நேரம் இல்லாமல் அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி நிலை சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். பங்குனி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த கால நேரத்தில் செவ்வாய் கும்பராசிக்கு 6வது வீட்டில் அமர்ந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை மீண்டும் சனி பகவான் மேல் கும்பராசியின் மேல் விழும். செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், வீடு நிலம் சொத்து விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தில் விற்கலாம். நிலம் சொத்து வழியில் அதிக பணத்தை கொடுக்கும். பெரும்பாலும் 7 நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒரு சொத்து மாற்றிட்டு ஒரு சொத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி கால நேரம் பங்குனி 22க்கு பிறகு கும்ப ராசி என்பளுக்கு வருகிறது. 11ஆம் வீட்டின் அதிபதி 4வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து செல்லும்போது கடின உழைப்பை நீங்கள் போடும்போது கஷ்டப்படும்போது அதற்குண்டான லாபம் பெற்று விடலாம். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். சுகக்கேடு நீங்கும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் பங்குனி மாதம் 22க்கு பிறகு கும்பராசி என்பர்கள் பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். குருபகான் நேர்கதியில் 5வது வீட்டை இயக்குவார். பூரிய சொத்துக்கள் உங்கள் பேருக்கு பாகப்பிரிவினை செய்யலாம். குருபகானுடைய 5ஆம் பார்வை கும்பராசிக்கு 8வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் விழுகிறது. வயிற்று வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் எலும்பு வலி, ஆரோக்கிய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். இன்னொரு 3 மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு. 8ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமை விநாயகரை வழிபாடு செய்யுங்க. குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அடுத்த 3 மாத காலம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும். விவசாயிகள் சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல விருத்தியாகும். குருபகானுடைய 9ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். ஒன்றும் நிம்மதி இல்லையே அப்படின்ற மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் உடலுக்கு சுகத்தை கொடுக்கும், சோம்பலை ஏற்படுத்தும். பகலில் படுத்து தூங்குற மாதிரி. ஐன சைன போக வெறிய மோட்சஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும்போது அன்றாட பணிகளை காலம் தாழ்த்தாமல் கொஞ்சம் சோம்பல் படாமல் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. 12வது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது கும்பராசி என்பவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா மார்க்கு குறையும், ஃபெயில் ஆகக்கூடிய நிலையும் ஏற்படும். இதை மனதில் வைத்து படிப்பில் முழு நேர கவனம் செலுத்தி படித்து கொண்டிருங்க. அப்போ தான் இந்த வருஷம் பாஸ் பண்ண முடியும். 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் படிப்பில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஜென்ம சனி, 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி அப்படின்னாலே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம். கண்டிப்பாக முழு நேரமும் கஷ்டப்பட்டாவது படித்து பாஸ் பண்ணிடுங்க. விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா
அதிக நேரம் சினிமா படம் பார்த்தீங்கன்னா படிப்பு கெட்டு போயிடும். 12வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது படிக்கும்போது தான் தூக்கம் வரும், வேலை செய்யும்போது தூக்கம் வரும். அந்த சோம்பலை தகர்த்தெறிய வேண்டும். வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அன்றாட பணிகளை அன்றாடம் சிறப்பாக செய்யுங்க. 4வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லக்கூடிய குரு பகவான் மன போராட்டத்தையும் ஏற்படுத்துவார். சவாலான காரியங்களையும் சாமர்த்தியமாக இந்த கால நேரத்தில் கும்பராசி அன்பர்கள் செய்து முடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி உண்டு. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.